நம்மில் சிலர் செல்வம் இருந்தும் மனதில் நிம்மதியின்றி இருப்போம். பலரோ போதிய செல்வமில்லாமல் வாழ்வில் முன்னேற முடியாமல் போராட்டமான வாழ்க்கையை நடத்தி கொண்டிருப்போம். இவ்வாறு பணம் இருப்பவர்களுக்கு மனதில் உள்ள கஷ்டம் விலகவும், பண தட்டுப்பாட்டோடு வாழ்பவர்களுக்கு செல்வ வளத்தினை வாரி வழங்கவும் உதவும் திருத்தலம் ரத்தினமங்கலம் குபேரர் திருத்தலம். குபேரன் என்றாலே நமக்கு நினைவில் வருவது தங்கமும் வைடூரியமும் பொற்காசுகளும் நிறைந்த திருப்பதி ஏழுமலையானுக்கே கடன் கொடுத்த கடவுள் என்பது. அன்பர்களே, இந்து தொன்மவியலின் அடிப்படையில் குபேரன் செல்வத்தின் அதிபதி. விஸ்ரவன் மற்றும் ரிஷிகுமாரி அவர்களுக்கு பிறந்தவன். ராவணனும் கும்பகர்ணனும் விபீஷணனும் இவருக்கு ஒன்றுவிட்ட சகோதரர்கள். சூர்பனகை குபேரனுக்கு சகோதரி. குபேரனுக்கு சித்திரலேகா என்ற மனைவியும் நளகூபன் மணிக்ரீவன் என்ற 2 மகன்களும் உள்ளார்கள். அன்பர்களே, குபேரன் செல்வத்தின் அதிபதி. வடதிசையின் கடவுள் தேவன் லோகபாலன், அதாவது திக்பாலன். குபேரனுடைய இடம் அலாகா. குபேரனின் மந்திரம் ஓம் கம் குபேராய நமஹா. குபேரனின் ஆயுதம் கதை. அன்பர்களே, குபேரனின் துணை யட்சி. சிவபக்தனான குபேரன் தன்னுடைய சிவ வழிபாட்டால் வடக்கு திசைக்கு அதிபதியானார். ஜோதிட சாஸ்திரம் வடதிசை அதிபதியாக குபேரனை குறிப்பிடுகிறது. என் திசை பாலகர்களில் ஒருவன் என்று அழைக்கப்படுகிறார். சிவபக்தியின் காரணமாக சிவபெருமான் சொர்ண பைரவராக குபேரனுக்கு செல்வத்தை நிர்வகிக்கும் பொறுப்பினை தந்தார். திருப்பதி ஏழுமலையானுக்கு குபேரன் கடன் கொடுத்ததாக ஒரு கதை உண்டு. குபேர வழிபாடு செல்வத்தினை பெருக்கும் என்பது இந்து மக்களின் நம்பிக்கை. குபேர யந்திரம், குபேர யாகம் போன்றவையும் செல்வத்தினை பெருக்கும். புத்த மதத்திலும் குபேரன் உண்டு. அங்கு இவரை வைஸ்ரவணா என்று வழிபடுகிறார்கள். ஜைன மதத்தில் குபேர வழிபாடு உண்டு. அவரை
சர்வானுபூதி என்று வழிபடுகிறார்கள். பிரம்மாவின் பேரனான விஸ்ரவன் அவருக்கும் சப்த ரிஷிகளில் ஒருவரான பர்த்துவாசரின் மகளான இலவிதே என்பவருக்கும் பிறந்தவர் குபேரன். தேவர்களின் சிற்பியான விஸ்வகர்மா குபேரனுக்காக அழகாபுரி எனும் பட்டினத்தை படைத்து தந்தார். இந்நகரம் குபேரபட்டினம் என்றும் அழைக்கப்படுகிறது. தற்போதைய இலங்கையே பண்டைய நாளில் அழகாபுரியாக இருந்ததாக கருத்துண்டு. குபேரபட்டினமான அழகாபுரியில் அத்தாணி மண்டபத்தில் தாமரை மலர் மெத்தை, மீன் ஆசனம் ஆகியவைகளின் மீது அமர்ந்து ஒரு கை அபயமுத்திரை, கிரீடம் முதலிய தங்க ஆபரணங்களுடன் முத்துக்குடையின் கீழ் சிம்மாசனத்தில் தனது தர்மபத்தினியான யட்சியுடன் சேவை சாதிக்கிறார் குபேரன். சிவந்த மேனி, குள்ளமான உருவம், பெரிய வயருடையவராக குபேரன் சித்தரிக்கப்படுகிறார். சிறந்த சிவபக்தரான குபேரன் பத்மம், மகாபத்மம், மகரம், கச்சபம், குமுதம், நந்தம், சங்கம், நீலம், பத்மினி ஆகிய நவநிதிகளுக்கும் அதிபதியாக உள்ளார். அன்பர்களே, ரத்தினமங்கலம் குபேரர் திருக்கோயில், லக்ஷ்மி குபேரர் திருக்கோவில், செல்வத்திற்கு அதிபதி லக்ஷ்மி, கிரண்யவர்ணாம் ஹரிணீம் சொர்ணரதஸ்ரஜாம் சந்திராம் ஹிரண்மயீம் லக்ஷ்மீம் ஜாதவேதோ மகாமகா என்கிறது ஸ்ரீ சுக்தம். லக்ஷ்மி செல்வத்திற்கு அதிபதி. அதை கண்காணித்து செல்வத்தை காப்பவர் குபேரன். இவ்விருவரையும் இணைத்து லக்ஷ்மி குபேர வழிபாடு செய்து வர சீரான செல்வம் நம்மை வந்தடையும். இழந்த செல்வத்தையும் மீட்டுத் தரும் லக்ஷ்மி குபேரர் பூஜை மிகவும் பிரசித்தி பெற்றது. அன்பர்களே, தமிழகத்தில் இருந்து திருப்பதி ஏழுமலையானை தரிசிக்க வருடந்தோறும் பயணிகள் லட்சக்கணக்கில் செல்கிறார்கள். அடுத்த முறை நீங்கள் திருப்பதி செல்ல திட்டமிட்டால் திருப்பதி செல்லும் முன் இந்த லக்ஷ்மி குபேரரை வழிபட்டு செல்வது மேலும் சிறப்பு. அன்பர்களே, அதன் காரணம் தெரியுமா? பத்மாவதி தாயாரை காதலித்த வெங்கடாஜலபதி அவரை திருமணம் செய்து கொள்ள குபேரனிடம் கடன் வாங்கியதாகவும் அந்த கடனை இன்னும் அடைக்காமல் இருப்பதாகவும் புராணங்கள் கூறுகின்றன. திருப்பார்கடல் வந்த விருகு முனிவர் தன்னை கண்டுகொள்ளாமல் அவமதித்ததாக
மகாவிஷ்ணு மார்பிலே எட்டி உதைத்ததாக செய்தி உண்டு. அடி வாங்கியும் அமைதியான விஷ்ணுவோ முனிவரின் காலை அழுத்தி இதமாக பிடித்து விட்டார். இதைக் கண்டதும் முனிவர் தன் செயலுக்காக வெட்கப்பட்டார். ஆனால் பெருமாள் பொறுத்தாலும் பெருமாள் விராட்டி எப்படி பொறுத்துக் கொள்வாள்? மகாலட்சுமிக்கு கோபம் வந்தது. எட்டி உதைத்த முனிவரை சக்கர ஆயுதத்தால் வெட்டி வீழ்த்தாமல் ஒத்தடம் கொடுக்கிறாரே பெருமாள் என்று கோபத்துடன் வெளியேறி பூலோகத்தில் ஒரு அரண்மனை தோட்டத்தில் குழந்தையாக கிடந்தாள். மகாலட்சுமி இல்லாமல் வருந்திய விஷ்ணு ஸ்ரீனிவாசன் என்ற பெயரில் வேடனாக பூலோகம் வந்தார். மகாலட்சுமி வளர்வது கண்டு அவளை மணமுடிக்க மனம் கொண்டார். திருமணம் முடிக்க சம்மதித்த ஆகாசராஜன் பல கோடிக்கு தன் மகளுக்கு சீதனம் தர வேண்டும் என்று நிர்பந்தம் செய்தார். ஸ்ரீனிவாசனான மகாவிஷ்ணு உடனே குபேரனை அணுகினார். 1000 கோடி வராகன் கடனாகப் பெற்றார். இதற்காக ஒரு கடன் பத்திரமும் எழுதப்பட்டது. கலியுகம் முடியும் வரை வட்டி மட்டுமே செலுத்தினால் போதும், அடுத்த யுகத்தில் அசலை அடைத்துவிட வேண்டும் என்பதுதான் நிபந்தனை. அதர்மமான வகையிலே கோடியை போடுவோர் காணிக்கையை வட்டியாகவும், தர்ம வழியில் திருப்பதி பெருமாள் உண்டியலிலே காணிக்கையை செலுத்தினால் அதை அசலின் ஒரு பகுதியாகவும் பெறுவது என்று ஏழுமலையான் முடிவு செய்தார். திருப்பதி வெங்கடாஜலபதி கோயிலில் குபேர காணிக்கை எனும் பெயரில் குபேரனுக்கு காணிக்கை தரப்படுகிறது. இதற்கென தனி அதிகாரி கோவிலால் நியமிக்கப்பட்டுள்ளார். அன்பர்களே, தல சிறப்பு, பருமனான உடல், காண்போரை கவரும் புன்சிரிப்பு, குபேரன் காட்சியே மனதில் ஒருவித பரவசத்தை ஏற்படுத்தும். லக்ஷ்மி குபேரன் திருக்கோயில், ரத்தினமங்கலம். இடது கையில் சங்கநிதி, வலது கையில் பதுமநிதி, கலசத்தை அணைத்துக் கொண்டு லட்சுமி அம்மையாருடன் துணைவி சித்தரணியுடன் இந்த தலத்திலே காட்சியளிக்கிறார். கோயிலை சுற்றியுள்ள பிராகாரத்தில் லக்ஷ்மி கணபதி, குபேரலிங்கம், செல்வமுத்துக்குமரன், ஆஞ்சநேயர், சொர்ண ஆகர்ஷண பைரவர் உள்ளிட்டவையும் உள்ளன. குபேரன் சிவபெருமானின் மீது அதிக பக்தி கொண்டவன். சிவனுடன் அழகின் மொத்த உருவமாக காட்சியளித்த பார்வதியை கண்ட குபேரன் அழகில் மயங்கினார். ஆத்திரமடைந்த பார்வதி குபேரனின் ஒரு கண்ணை வெடிக்கச் செய்தார். குபேரன்
மன்னிப்பு கேட்க வெடித்த கண்ணுக்கு பதிலாக சிறிய கண்ணை வரமாகத் தந்தார் சிவபெருமான். அத்துடன் குபேரனின் தவத்தை பாராட்டி காவலர்களில் ஒருவராக சிவன் நியமித்தார். குபேரனை தன தானிய அதிபதியாக லக்ஷ்மி தேவி நியமித்தார். திருவிழா லக்ஷ்மி குபேரர் கோவிலில் தீபாவளி தினத்தன்று சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுகின்றன. வைகுண்ட ஏகாதசி, அட்சய திருதியை, பௌர்ணமி, கார்த்திகை உள்ளிட்ட தினங்களில் குபேரனுக்கு இந்த திருத்தலத்தில் சிறப்பு வழிபாடும் பிரார்த்தனையும் செய்யப்படுகின்றன. புது வீடு, நிலம், வாகனம் வாங்குவோர் முன்னதாகவே இத்திருக்கோயிலில் வேண்டுதல் செய்வதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். சென்னை வண்டலூருக்கு உட்பட்ட ரத்தினமங்கலம் அருள்மிகு லக்ஷ்மி குபேர திருக்கோயில் தினமும் காலை 5:30 மணி முதல் 12 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் நடை திறந்திருக்கும். சென்னை மாநகரத்தில் இருந்து தண்டலம், பெருங்களத்தூர் வழியாக சுமார் 44 கிலோமீட்டரும் அல்லது நுங்கம்பாக்கம், கிண்டி, தாம்பரம் வழியாகவும் லக்ஷ்மி குபேரர் திருக்கோயில் ரத்தினமங்கலத்தை அடையலாம். அன்பர்களே, லக்ஷ்மி குபேரனின் அனுக்கிரகத்தை பரிபூரணமாக பெறுங்கள். லக்ஷ்மி குபேரனை பூஜை செய்யுங்கள். குறுக்கும் நெடுக்குமான எண்களை கூட்டும் போது 72 என்று வரக்கூடிய மாய சதுரத்திற்கு அந்த சதுரத்தை குபேர